Okay, good morning, children. Welcome back to ICAN Physics Academy. Now, in this class, we are going to see the force between two current carrying conductors kept parallel to each other. Okay, let's enjoy the class. Force between two current carrying conductors kept parallel. Okay, so let us consider a wire A, B and it carries a current I. அப்போ இதுக்கு முன்னாடி என்னையா பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு வயர்ல கரண்ட் போச்சுன்னா அந்த வயரை சுற்றிலும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ரைட், ஓகே. அப்போ அதுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா என்னம்மா அப்படின்னா B ஈக்குவல் டு மியூ நாட் I பை 2π A. ஓகேவா? Do you get it? Yes. இப்போ நான் என்னையா பண்றேன் அப்படின்னா இப்போ இதை சுற்றில ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துருச்சு. ஆமா சார், இந்த நாள வந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் பி. ஓகே, இப்போ இன்னொரு கண்டக்டரா வைக்கிறோம். நவ் ஏ பி. இப்ப இதுல கரண்ட் போகுது. இப்ப இதுல கரண்ட் போனா இதனால வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இதோட கரண்ட் கேரிங் கண்டக்டர் அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டுல இருக்கு. இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டுல இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்கு. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுல வச்சா இட் எக்ஸ்பீரியன்சஸ் எ ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் என்னையா BIL sin theta. BIL sin theta. Suppose in case theta is 90. So sin 90 is 1. So 1 into bill. So it becomes bill. Or otherwise, I want to represent it in vector form. அப்போ ஒரு வெக்டார் ஃபார்மா இருந்தா என்னையா பண்ணலாம் அப்படின்னா சைன் காம்பனண்ட்டை எடுக்கணும்னா கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார். அப்ப என்ன சொல்லலாம் பி வெக்டார் கிராஸ் IL வெக்டார் இஸ் F வெக்டார். ஓகே, இப்ப எனக்கு இந்த இதை நம்ம கொஞ்சம் உல்டா பண்ணி இதுல சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு 5 மார்க் வாங்கிடலாம். எப்படியா உல்டா பண்ண போறோம்? இப்ப பாரு, 2 கரண்ட் இருக்கு. ஸோ இது 1, இது 2. இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால வந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இவன் B1. இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால வந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இவன். இப்ப நல்லா பாருங்க, நமக்கு 2 கேஸ் வந்துருச்சு. அப்ப 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு வரணும். அப்ப B1 ஈக்குவல் டு என்னையா வந்துடும் மியூ நாட் I1 பை 2π A. சப்போஸ் இவனா இருந்தா என்ன மாதிரி இருக்கும் B2 ஈக்குவல் டு மியூ நாட் I2 பை 2π A. இப்பதான் கேஸ் மாற போகுது. இங்க போறோம். இப்ப பாருங்க, இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல இருக்கு. அப்ப இந்த ஃபோர்ஸ் எப்படியா எழுதலாம் அப்படின்னா F1 ஈக்குவல் டு இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல இருக்கு. அப்ப இது என்ன மாறிடும் B2 வெக்டார் கிராஸ் IL வெக்டார். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ரைட், ஓகே. அப்ப இதுக்கு என்னமா சொல்லலாம் அப்படின்னா F2 வெக்டார் ஈக்குவல் டு அப்ப இது இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கு. அப்ப என்ன வந்துடும் B1 இன்டு IL வெக்டார். ஓகே, அப்ப இதுல போற கரண்ட் என்னையா I1. அப்ப இங்க என்ன வந்துடும் I1. அப்ப F2 இருந்தா கரண்ட் என்ன வந்துடும் I2. ஓகேவா? இப்ப இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட். இப்ப என்னமா பண்ணலாம் அப்படின்னா இந்த B2ஓட வேல்யூ போய் இங்க போய் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஓகே, அப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணா என்ன ஆகும் மியூ நாட். இல்ல ஒரு ஸ்டெப் என்ன போட்டுக்கலாம், வெக்டார்ல கிராஸ் ப்ராடக்டை எடுக்கணும்னா sin theta. ஸோ B2 I1 L இன்ட்டு sin theta. இங்க சைன் வந்ததுனால இங்க என்ன ஆயிரும் அப்படின்னா F1 ஆயிரும். ஓகே, சப்போஸ் இப்ப θ ஈக்குவல் டு 90 இருந்தா sin 90 ஈக்குவல் டு என்னையா 1. அப்ப F1 ஈக்குவல் டு B2 I1 L. இப்ப அதே மாதிரிதான் கேஸ் இங்க.
இங்க என்ன சொல்லலாம்னா வெக்டார்ல கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும்னா F2 ஈக்குவல் டு B1 I2 L sin theta. இப்ப sin theta ஈக்குவல் டு 90 இருந்தா sin 90 ஈக்குவல் எவ்வளவுமா 1. So 1 into something. So F2 equal to B1 I2 L. Okay. Now substitute the value of B2. Substitute the value of B2. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா F1 equal to B2. அப்ப என்ன ஆயிரும் mu naught I2 by 2 pi A into I1 into L. Okay. Now substitute the value for B1. B1 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா F2 equal to mu naught I1 by 2 pi A into I2 into L. Now compare these two equations. Mu naught by 2 pi A, mu naught by 2 pi A. I2 I1 into L. When RHS are equal na LHS are equal. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா F1 equal to F2 equal to mu naught by 2 pi A into I1 I2 into L. So this is the expression for force between two current carrying conductors when it is kept parallel to each other. Okay. So இதுல ஒரு அப்ஜெக்டிவா கேட்டா எப்படிமா கேட்கலாம் அப்படின்னா when the two current carrying conductors carrying the current in the same direction it experiences a attractive force. At the same time, when the current is flowing in the opposite direction, it experiences a repulsive force. சரி ரைட் ஓகே. இதை வச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம் ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும். இல்லை இதே 1 மார்க்காக இருந்துச்சுன்னா இல்லாட்டி 2 மார்க்காக இருந்துச்சுன்னா அது சிபிஎஸ்சி. எப்படி டிஃபைன் கரண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்போம். அப்போ இதை எப்படியா மாற்றலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா F1 equal to F2. So in general it is F equal to mu naught I1 I2 L by 2 pi A. இப்போ ஒரு கண்டிஷன் சொல்ல போறோம். என்ன கண்டிஷன் அப்படின்னா I1 equal to I2 equal to 1 ampere. Yes. Then L equal to 1 meter. Yes. A. So what is A? A is the separation between the two current carrying conductors. So A equal to 1 meter. இப்ப இந்த மல்டிப்ளிகேஷன் L இந்த சைடு வந்தா என்ன ஆயிரும் அப்படின்னா டிவிஷன் ஆயிரும். F by L equal to mu naught வேல்யூ எவ்வளவுமா 4 pi into 10 to the power minus 7. I1 into I2 that is 1. So 1 into 1 divided by 2 pi A. So 2 pi into A. A வேல்யூ எவ்வளவுமா 1. ரைட் ஓகே. இப்ப L ஓட வேல்யூ என்னையா 1 மீட்டர். அப்ப F by 1 மீட்டர் equal 1 into 1 into something 1 into something. அப்ப என்ன பண்ணிடலாம் pi cancel பண்ணலாம். 1 2 is 2 2 2s are 4. So 2 into 10 to the power minus 7 is the force. The unit of force is Newton. அப்ப denominator என்ன இருக்கு மீட்டர். Newton per meter. சரி ரைட். சரி ஏதோ டெரிவேஷன் மாதிரி சொல்லிட்டீங்க. ஆனா சொல்ல கேட்கிறப்ப என்ன சொன்னீங்க டிஃபைன் ஆம்பியர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதை டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னா எப்படி ஆரம்பிச்சுமோ அதே மாதிரி when two current carrying conductors kept parallel to each other carrying equal current of 1 ampere having a length of 1 meter separated by a distance of 1 meter in air. ஏன் ஏர் அப்படின்னு சொல்றோம் அங்க என்ன இருக்கு mu naught. Okay. Air. It experiences a force per unit length of 2 into 10 to the power minus 7 Newton per meter is defined as current in terms of force. Okay. Do you get it now? Do you have any doubts? No doubts.